இங்கே இந்த பொண்ணு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் வந்து சாப்பிட்டு எழுது அப்படின்னு சொல்லும் போது இவன் கேட்க மாட்டேங்கிறான். இவன் நோட்டை பிடிங்கி பார்த்தா அது அந்த பொண்ணோடதே இல்லை, ஃப்ரெண்டோடது. ஏன் அவளுக்காக நீ எழுதி கொடுக்குன்னு கேட்டா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இவன் சொல்றா. ஹோம்ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சாதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போக முடியும்னு சொல்லி இந்த பொண்ணு எழுதுறா. அவங்க அண்ணன் ஊட்டி விடுறான். கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு வந்துட்டு ஹோம்ஒர்க்கு முடிச்சிட்டியான்னு கேட்டால் இந்த பொண்ணு கொடுக்குறா. நீ வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், ஷாப்பிங் போகலான்னா. இல்லை, நான் இன்னொருத்தி கூட போகிறேன், நீ போய் தனியாக ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்கிறா. என்னடி உனக்காக ஹோம்ஒர்க்லாம் எழுதி கொடுத்தேன், என்னை விட்டு தனியாக போறியாண்ணா? ஹோம்ஒர்க் தானே எழுதி கொடுத்தேன், ஏன் இந்த மாதிரி சீப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணோட பாவம் மூஞ்சி மாறிடுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்க அண்ணன் கிட்ட காட்டுறா. இதை போட்டனா நீ சூப்பராக இருப்பமான்னு அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என் ஃப்ரெண்டு ஓகே சொன்னால் தான் நான் போடுவேன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்தோன்னே இந்த ட்ரெஸ்ஸை காட்டுறா. அந்த பொண்ணு பார்த்துட்டு சி இது நல்லாவே இல்லை, இதெல்லாம் நீ போடாதன்னு சொல்கிறா. இல்லை எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கேன்னா உங்கள் அண்ணனுக்குலாம் ஃபேஷன் சென்ஸே கிடையாதுன்னு சொல்லி திட்டுறா. ஃப்ரெண்டு சொல்கிறா, நான் சொல்கிறதையும் மீறி இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு வந்தனா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உன் கூடயே வரமாட்டேன், நம்ம கூட இருக்க யாருமே உன் கூட சுத்த மாட்டாங்க, நீ அவ்வளோ கேவலமான ஆள், உன் கூட வரேன்னா அது பெரிய விஷயம், நீ பார்த்து நடந்துக்கன்னு சொல்கிறா. இந்த பொண்ணு கண்ணெல்லாம் கிளங்கி அழுதுகிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை பிடிங்கி இதெல்லாம் நான் போட்டால் தான் நல்லாயிருக்கும், உனக்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணோட அண்ணன் உள்ளே வந்து என் தங்கச்சி எப்படி பேசுறியா, நீ வெளியே போன்னு சொல்லிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு, அண்ணா நீ உள்ளே வராத, இது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது, நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறான்னு சொன்ன உடனே உங்கள் அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணு வெளியே போயிடுறா. உன்னால் தானே வெளியே போனான்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் பர்த்டே ஃபங்க்ஷன் கிளம்பும் போது இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறா. அவங்க அண்ணன் உன் ஃப்ரெண்டு சொன்னதால தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னும் போது ஆமான்றா. அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா, நான் எடுக்க மாட்டேன்றா. அவள் எடுக்கலண்ணா, என்ன ஆச்சுன்னே தெரிலன்னா. அவள் தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கால, ஃபோட்டோ போட்டுருப்பா, செக் பண்ணி பாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு இவளையே விட்டுட்டு பர்த்டே ஃபங்க்ஷனில் போய் எல்லாரு கூடயும் ஃபோட்டோ போட்டுட்டு இருந்திருக்கா. இந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்க அண்ணனும் பார்த்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் அவள் கூட முதல்ல சேராதுன்னு, அவள் எவ்வளோ கேவலமான ஆள் பார்த்தியான்னு உடனே இந்த பொண்ணு அழுதுகிட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்கா. அண்ணனும் பக்கத்தில் வந்து உட்காந்த உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னா, எனக்கு கிடச்ச ஃப்ரெண்டு இவன் மட்டும்தான், இவன் உனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஃப்ரெண்டுனா ஒருத்தர் அள வைக்க மாட்டாங்க, போட்ட ட்ரெஸ்ஸு கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி சீப்பாக விட்டு பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போக மாட்டாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டு எப்பயுமே வாழ்க்கையில் உனக்கு துணையாக நிற்பாங்க, நீ பெரிய ஆள் ஆகணும்னு தான் நினைப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவள் உனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடப்பாங்க. நீ என்ன பண்ணு, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவள் வேணான்னு சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டு போனோன்னே அவங்க அண்ணன் பேச்சு கேட்டுட்டு இவளும் கிளம்புறா.